வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய சுரைக்காய் அடை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த சுரைக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சுரைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுரைக்காய் அடை பண்ணுறதுக்கு நான் முந்தின நாளே பருப்பு அரிசி எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, அரிசி 1/2 கப், இந்த அளவில் நான் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு அதிகமாக சேர்த்து செய்யும்போது இந்த அடை நல்லா டேஸ்டியாக இருக்கும். பருப்பும் அரிசியும் ஊற வைக்கும் போதே நான் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் வத்தலையும் சேர்த்து ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிறதுனால இந்த மிளகாய் வத்தல் நல்லா அரைப்பட்டுரும். ஓகே, அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் சுரைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த முழு சுரைக்காய் அப்படியே சேர்க்கலை, பாதி சுரைக்காய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சுரைக்காய்க்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சுரைக்காவையும் பச்சை மிளகாவையும் ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இப்போ அரைச்சிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ண வெங்காயத்தை இந்த பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து இந்த அடை பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட நல்லா கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அடை ஊற்றிடலாம். சுற்றி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த அடை சுடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸ் ஃப்ளேமை சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா அடை வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும், அப்புறம் நல்லா வேகாது. ஸோ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிட சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய சூப்பரான சுரைக்காய் அடை தோசை ரெடி. சுரைக்காயை நம்ம கூட்டோ பொரியலோ வச்சு கொடுத்தா கூட சின்ன குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி தோசை மூலமாக அதை அரைச்சி சேர்த்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு காய்கறி சாப்பிட்ற அந்த ஃபீலே இருக்காது. தோசை சாப்பிட்ற மாதிரி விரும்பி சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.